சீன் அழுகிற சீன் மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் வந்து பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னீங்க. அது ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சொன்னேன். அந்த தாலியை வந்து நீ தான் தாலி நீ வாழ மாட்டேன்றல, அவன் கூட தான் வாழன்னு சொல்லுவேல, அப்புறம் எதுக்கு வீணாக நான் கட்டின தாலி அவன் கழுத்தில் இருக்கணும், அது எடுன்னு சொல்லிட்டு கையை எடுக்க வருவார். இப்படி கை இப்படி வரும், அது எடுக்க வரும்போது நோ நோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஸோ அந்த இது அழுது அவங்களும் கட் சொல்லலை, எனக்கும் கட் பண்ண முடியலை. எனக்கு ஆக்சுவலி ஒரிஜினலாகவே அழுக வந்துடுச்சு. அப்போ அந்த 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 இதில் வந்து எனக்கும் எங்கள் வீட்டையும் கொஞ்சம் சின்ன சண்டை எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு. ஸோ அந்த அழுக வரும்போது நான் அதை அப்படியே அழுதுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டே இது பண்ணி கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் வந்து வாழ்க்கையிலேயே அழுது அந்த சீன் அப்போ தான் நான் அழுது. No, 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 no. ஐயோ வேணாம், தொடாதீங்க வேணாம். ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. ஆமாம், அப்போ வந்து காம்பினேஷன் தானே. ஸோ இந்த பக்கம் ராஜேஷ் ஒரு நிமிஷம் தொடச்சுக்கிறேன். அந்த சீன் பண்ணாலே அழுக வந்துடும். இல்லை அந்த சீனு இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ரெண்டும் சேர்ந்து வருது. நார்மலாக எனக்கு வராது, என்னமோ வருது, பரவாயில்ல. அந்த சீன் மறக்க முடியாது. பாக்யராஜ் சாரை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது. பாரதி ராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் என்னோட மௌன அஞ்சலியை நான் செலுத்திக்கிறேன்.